கோவை மாவட்டம் திருப்பாத்தூர்த்தி அருகே ரவுடியின் முகத்தை சிதைத்து கொடூரமாக கொலை செய்த கும்பலை காவல்துறை தேடி வருகிறது. மாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மூக்காவணன் என்ற ரவுடி மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 33 வழக்குகள் உள்ளன. அண்மையில் ஜாமீனில் வெளியே வந்து A+ கேட்டகரி ரவுடியான இவரை காரில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் இன்று காலை அவரது வீட்டில் வைத்து வெட்டி படுகொலை செய்து தப்பிச் சென்றது. ஊர்காவலனை கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி காவலர்கள் பிடிக்கச் சென்ற போது அவர்களை வெட்டிவிட்டு தப்ப முயன்றதாக காலை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தது குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர் தொகுதி குருகாட்டூர் கிராமத்தில் பொதுமக்களிடையே பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தனது சொந்தக்காரர்கள் உள்ள இந்த பகுதியில் தனக்கு சமமாக AVK வேட்பாளருக்கு வாக்குகள் விழுந்தது ஏன், எதற்காக எனக்கு ஓட்டு போடவில்லை என கேள்வி எழுப்பினார். குருகாட்டூர் பகுதியில் சமூக நலக்கூடத்தை திறந்து வைத்த பின் பொதுமக்களிடையே பேசிய அவர், எங்களை இந்த பாடுபடுத்தினால் என்ன அர்த்தம், நாங்கள் உங்களை ஏமாற்றினோமோ, அதை நேரி கேட்பதற்காகவே வந்தேன் என தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் முப்பது அருகேயுள்ள அண்ணா நகரில் நீர்நிலைகள் வறண்டு கடுமையான வறட்சி ஏற்பட்டுள்ளதால் காய்ந்து வரும் மரவள்ளி பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் குடங்களில் தண்ணீரை எடுத்துச் சென்று ஊற்றி வருகின்றனர். அப்பகுதியில் தண்ணீரின்றி கரும்புகள் ஏற்கனவே கருதியதால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறிய விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.